வணக்கம். ஃபஸ்ட் யூனிட் மட்டும் நான் போட்டிருந்தேன். அடுத்து செகண்ட் யூனிட் போடுறதுக்கு வந்து எனக்கு நடுவில் கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் செகண்ட் யூனிட் போடலை. இப்போது தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். அதில் வந்து தேர்ட் யூனிட்டோட யூஜிடிஆர்பி மேத்ஸில் தேர்ட் யூனிட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தோன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஆனால் அதில் நம்ம இந்த வீக்னால் ஒரு 3 days 3 or 4 days கூட எடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். இன்றைக்கி டேட் என்ன, 4 ஒரு 5 days கூட நம்ம எடுத்து முடிச்சிடலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஓடிஇ இருக்குது, ஹோமோஜீனியஸ், அடுத்து எக்ஸாக்ட், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ், லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர், அடுத்து செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ், அடுத்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், அடுத்து மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மினட் கோஎஃபிஷியன்ட்ஸ், அடுத்து மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ், சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து லீனியர் சிஸ்டம், ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டம்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கும் வந்து நான் பின்னாடி போட்டிருக்கேன். ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. அது என்னென்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இந்த புக்கு டாக்டர் பிஆர் விட்டல் அவங்களோட புக்கு. இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஃபோரியர் அண்ட் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ப்ராபபிலிட்டி, டாக்டர் பிஆர் விட்டல் அந்த புக்கு. அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு புக் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ், எஸ் நாராயணன், டிகே மாணிக்க வாசகம் பிள்ளை அப்படின்னு அவங்களோடது. இதுவுமே வந்து புக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் புக் வச்சு படிக்கிறது நல்லது. எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது இதில் பார்த்தோம்னா நமக்கு ஓடிஇ, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ், எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லிட்டு 4, 6, 8 எப்படியும் ஒரு 12 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சப் டாப்பிக்னு பார்த்தோன்னா ஒரு 10 வச்சுக்குவோம். இப்போ 10 அப்படின்னா நமக்கு 5 daysனால் 2 சப் டாப்பிக்கை வந்து சப் டாப்பிக்கை ஒரு 1 day முடிக்கிற மாதிரி. இன்கேஸ் இப்போது இது எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 எடுத்துட்டோன்னா இது ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 2 சேர்ந்து இன்னொரு நாள், அடுத்து இது ஒரு, இப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதுமாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதில் ஒரு 3 கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி படித்தோன்னா 5 days முடிச்சிடலாம். இங்கே 12 இருக்குது. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 1 day முடித்தோன்னா அடுத்து வந்து இந்த இதையும் ஒரு 1 day முடிச்சுக்கலாம். அடுத்து இது ஒரு நாள் வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் வச்சுக்கலாம். லீனியர் சிஸ்டம் ஒரு நாள் வச்சுக்கலாம். ஸோ 5 days வந்து நம்ம ஈஸியாக இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து 6 days, அதாவது 6வது நாளில் ஏதாவது வந்து நம்ம டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன்லேயோ அல்லது 5 or 10 கொஸ்டின்ஸ் வேணால் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீக்குள்ளே முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். செகண்ட் யூனிட் வந்து எனக்கு நடுவில் போட முடியல. ஒருவேளை வேறு ஏதாவது நம்ம நடுவில் முடிச்சுட்டு டைம் இருந்தால் நான் வந்து செகண்ட் யூனிட் வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.